இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாசலில் சட்டவிரோத சூதாட்ட நிறுவனம் முற்றுகை. பொருட்கள் பறிமுதல். சந்தேக நபர்கள் மீது போலீசார் விசாரணை. புக்ஸ் ஏஜியில் 24 வயது இளைஞர் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம். தாக்குதல் மேற்கொண்ட நபர்களின் விவரங்களை வெளியிட்ட போலீசார். லுசேர்ன் பாடசாலைகளில் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பில் புதிய சட்டங்கள் அறிமுகம். அமெரிக்காவில் மரணத்தை ஏற்படுத்திய பெண்டோனில் செயற்கை மருந்து. சுவிட்சர்லாந்தில் பெண்டோனில் மருந்தினால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள். சுவிட்சர்லாந்தில் தற்காலிக வெளிநாட்டவர்களுக்கு குடும்பிணைப்பு அனுமதி முற்றிலும் நிறுத்தம். SVP கட்சியின் முன்மொழிவு தேசிய கவுன்சிலில் வெற்றி. AI தொழில்நுட்பம் எதிர்கால கல்வியில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும். கல்லூரி தலைமை ஆசிரியரின் கருத்துக்கள். தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய காணொளிக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். பேரன்புமிக்க இசை ரசிக பெருமக்களே, வருகின்ற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். என்னுடைய இசைக்குழுவினருடன், பின்னணி பாடகர்கள் பாடகிகளுடன் உங்களை மகிழ்விப்பதற்காக இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறேன். இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தாளம் மீடியா பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் சுவிட்சர்லாந்து அக்டோபர் 5 சன்ட் யாக்கோப்ஸ் ஹாலே பாசலில். For tickets ticketcorner.ch மற்றும் 0145627945. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பெடரல் கேசினோ கமிஷன் மற்றும் போலீசார் இணைந்து பாசலில் ஒரு சட்டவிரோத சூதாட்ட நிறுவனத்தை கண்டுபிடித்தனர். இதன்போது கேமிங் பொருட்கள், கணினிகள் மற்றும் மொபைல் சாதனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் பெடரல் கேசினோ கமிஷன் தெரிவிக்கையில், குறித்த சம்பவம் தளத்தில் இருந்தவர்கள் விசாரிக்கப்பட்டு தனிப்பட்ட விபரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் சூதாட்டச் சட்டத்தை மீறியதற்காக 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. பாசல் போலீசாருக்கு முன்னதாக ஒரு பாரில் பணத்திற்காக போக்கர் மற்றும் கம்ப்யூட்டர்கள் விளையாடப்படுவதாக தனியார் நபர்களிடமிருந்து பல குறிப்புகள் கிடைத்ததை தொடர்ந்தே இந்த தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புக்ஸ் ஏஜியில் ஜாகிங் சென்ற 24 வயது இளைஞர் ஒருவர் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் கடந்த திங்கட்கிழமை மாலை நடந்துள்ளது. அந்த நபர் காயமடைந்தாலும் அவரது நிலைமை கடுமையாக இல்லை. இந்த தாக்குதலை நடத்திய நபரை போலீசார் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. மேலும் அவரை தேடும் பணியில் உள்ளனர். குறித்த சம்பவம் இரவு 9 மணியளவில் நடந்ததாக கூறப்படுகிறது. அந்த இளைஞர் ஜாகிங் செய்து கொண்டிருந்த போது ஒருவர் அவரை கொள்ளையடிக்க முயன்று கத்தியால் தாக்கியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர் தாக்குதல் நடத்திய நபரை விவரித்துள்ளார். இதில் குறித்த நபர் மெலிந்த உடலமைப்புடன், கருப்பு நிறத்துடன், சுமார் 20 முதல் 30 வயது இடைப்பட்டவர் என்றும் 175 முதல் 195 சென்டிமீட்டர் உயரம் கொண்டவராக இருக்கலாம் எனவும் அவர் கருப்பு நிற ஆடைகளும் ஒழுங்கற்ற தாடியும் கொண்டிருந்தார் என பாதிக்கப்பட்ட நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். போலீசார் இதுபோன்ற விவரங்களைக் கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மற்றும் பொதுமக்கள் ஏதாவது தகவல் இருந்தால் உடனடியாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். லுசேர்னில் பாடசாலைகளில் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பில் புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. லுசேர்னில் புதிய ஆசிரியர்களை நியமிக்கும்போது குழந்தைகளை பாதுகாக்க பாடசாலையால் கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளினால் ஆசிரியர்களிடமிருந்து 2 முக்கியமான ஆவணங்கள் சரிபார்க்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் குழந்தைகளுடன் பணிபுரிய தடை விதிக்கப்பட்டுள்ளவரா என்பதை சரிபார்க்க சிறப்பு தனியார் சான்று எனப்படும் ஆவணமும், கடந்த காலங்களில் குறித்த நபர் ஏதும் குற்றங்களுடன் சம்பந்தப்பட்டு உள்ளாரா என்பதை உறுதிப்படுத்தும் குற்றவியல் பதிவுச் சான்று போன்ற 2 ஆவணங்கள் சரிபார்க்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த ஆசிரியர்களுக்கு ஏதேனும் குற்றவியல் விசாரணைகள் நடந்தால் பாடசாலைகளுக்கு உடனடியாக அது பற்றி அறிவிக்கப்படும் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது.
குறித்த நடவடிக்கைகளில் பின் ஆசிரியர் குழந்தைகளுடன் தொடர்ந்து பணியாற்ற வேண்டுமா இல்லையா என்பதை பாடசாலை நிர்வாகம் தீர்மானிக்கும் என கூறப்படுகின்றது. அமெரிக்காவில் பல இறப்புகளை ஏற்படுத்திய ஆபத்தான செயற்கை மருந்தான பெண்டோனில் தற்போது சுவிட்சர்லாந்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. பிலடெல்பியா போன்ற இடங்களில் அதிகளவானோர் அதற்கு அடிமையாகி உள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. பெண்டோனில் மருந்து கரோயினை விட வலிமையானது மற்றும் ஆபத்தானது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அமெரிக்காவில் உள்ள 18 முதல் 49 வயதுடையவர்களின் மரணத்திற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. பெண்டோனில் மருந்து சுவிட்சர்லாந்து பாவனையாளர்களுக்கு தெரியாமல் கரோயினுடன் கலக்கப்பட்டு வழங்கப்படுகின்றது. இது பல உயிராபத்துகளுக்கு வழிவகுக்கும். தற்போது இதனை கட்டுப்படுத்துவதற்காக வாசலில் மீண்டும் போதைப்பொருள் பாவனை குறித்த கண்காணிப்புகள் விரிவுபடுத்தப்படுகின்றது. போதைப்பொருள் பாவனையாளர்களை கண்காணித்தல் மற்றும் போதைப்பொருள் சோதனை நடவடிக்கைகள் போன்ற திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுவிட்சர்லாந்தில் தற்காலிகமாக வசித்து வருபவர்களின் குடும்ப உறுப்பினர்களை அவர்களுடன் சேர அனுமதிப்பதை தேசிய கவுன்சில் நிறுத்த முடிவு செய்துள்ளது. புகலிடம் தொடர்பான சிறப்புக் கூட்டத்தின்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது. சுவிஸ் மக்கள் கட்சியின் முன்மொழிவுக்கு கவுன்சில் ஆதரவு அளித்தது. இந்த முடிவு 105க்கு 74 வாக்குகளால் ஆதரிக்கப்பட்டது. இது குடும்ப வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பெடரல் கவுன்சிலின் நிலைப்பாட்டிற்கு எதிரானதாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. சுவிஸ் மக்கள் கட்சி செய்தித் தொடர்பாளர் கருத்தின்படி தற்காலிக அனுமதி பெற்றவர்களுக்கு தஞ்சம் கோரும் உரிமை கிடையாது. மேலும் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் நீண்ட காலம் தங்காமல் வெளியேற வேண்டும். குடும்பங்களை ஒருங்கிணைக்க அனுமதி அளித்தால் அவர்கள் ஒருபோதும் வெளியேற மாட்டார்கள் என்று அவர் கூறினார். மேலும் எஸ்விபி, எஃப்டிபி மற்றும் மத்திய கட்சியின் சில உறுப்பினர்கள் இந்த முன்மொழிவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். அதே நேரத்தில் சுவிஸ் நீதி அமைச்சர் பீட் ஜான்ஸ் இந்த மாற்றம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என எச்சரித்தார். ஏனெனில் சுவிட்சர்லாந்தின் அரசியலமைப்பால் குடும்ப வாழ்க்கை பாதுகாக்கப்படுகிறது. மேலும் உயர் நீதிமன்றங்கள் இவ்வுரிமையை ஏற்கனவே பலமுறை உறுதி செய்துள்ளன என குறிப்பிட்டுள்ளார். தற்போது தேசிய கவுன்சிலின் இந்த முடிவை மாநில கவுன்சில் மதிப்பாய்வு செய்வதற்கு அனுப்பப்பட்டுள்ளது. AI தொழில்நுட்பங்கள் தற்போதைய பள்ளிகளில் மிகவும் பொதுவான ஒரு விடயமாக மாறி வருகின்றது. தற்போது மாணவர்கள் ஆசிரியர்கள் கற்பிப்பதை விரும்புவதாகவும் ஆனால் கேள்விகளுக்கு விரைவாக பதில் அளிப்பதற்கு AI தொழில்நுட்பம் உதவியாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். கல்லூரி மாணவர்களும் ஆசிரியர்களும் மொழிபெயர்ப்பு மற்றும் ஆராய்ச்சிகளுக்காக AI தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி வருகின்றனர். இருப்பினும் சில AI தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட நூல்கள் படிப்பதற்கு அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லை எனவும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஹோம்வொர்க்ஸ் மற்றும் கடிதம் சார்ந்த புதிர்களை தீர்ப்பதற்கு மாணவர்கள் AI தொழில்நுட்பத்தின் பக்கம் திரும்புகிறார்கள். இது கற்றலின் ஆழத்தை குறைக்கக்கூடும் என பல ஆசிரியர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கம்பேஜ் கல்லூரியின் தலைமை ஆசிரியர் பியர் மார்ட்டி கருத்து தெரிவிக்கையில், கல்லூரி வகுப்பறைகளில் தற்போது AI பயன்படுத்த அனுமதிக்கப்படுகின்றது. அத்துடன் இத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு கற்பிப்பது கட்டாயமானது என்றும், எதிர்காலத்தில் AI தொழில்நுட்பம் ஒரு அசுர வளர்ச்சியை எட்டும் என்றும், அதற்காக மாணவர்களுக்கு தற்போது AI தொழில்நுட்பம் பற்றிய கற்கை மிகவும் கட்டாயமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.